பட் ஆனால் உண்மையாக செம்ம மாசாக இருக்குது. மியூசிக்ஸு, ஆக்ஷனு, ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் எப்படி இருக்குதுல்ல? லீடர் லீடர் வேற மாதிரி லீடர் பயங்கரம் பயங்கரம் லீடர் படம் பயங்கரம். தலைவர் ஃபைட்லாம் அடித்து தெறிக்க விட்டுருக்காரு பயங்கரமாக. ஒரு மாஸ் ஹீரோவாக களம் இறக்கி விட்டுருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்தது. பட் ஆனால் உண்மையாக செம்ம மாசாக இருக்குது. மியூசிக்ஸு, ஆக்ஷனு, ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. சேர்த்து இதில் நல்ல பதில் கொடுத்துருக்காரு. அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கு நல்லாவே பக்காவாக எடுத்திருக்காங்க ப்ரோ. அதான் இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். எனக்கு இந்த படம் வந்துட்டு உண்மையுமே நல்லா மாசாக இருந்துச்சு. கம்பேர் பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை, பட் ஆனால் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அவரோட லெஜெண்ட் படத்தில் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க ஆக்டிங் வைஸாக. இதில் எப்படி இருக்குது? இது அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்கேன். செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஒருத்து தான் ப்ரோ. ஓகே, அதாவது வந்து ட்ரெய்லர் லாஞ்சில் வந்து லியோ, கூலி அதோட மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு இருந்ததா? இது எப்படி சொல்ல, எல்லா ஸ்டோரியும் கம்பைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதோட மாசானா அப்படி சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருந்துச்சு. மாதிரி இருந்துச்சு. லீடர் ப்ரோ படம் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்பவே ட்ரோல் பண்ணாங்க, ஒரு ஆக்டிங் வைஸாக ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க படத்தை. இதில் ஆக்டிங் வைஸாக எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃப்ளாஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. சாங் பிளேஸ்மெண்ட் சரியில்லை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. மற்றபடி நல்லா இருக்குது. ரொம்ப படத்தில் எல்லாம் லேக் இருந்ததுன்னா என்ன நினைக்கிறீங்க? லேக் என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்று போவோம், அது ரொம்ப லென்த்தி பார்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வளன்னு இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ட்ரெய்லரில் வந்து கூலி, லியோ அந்த அளவு மாசாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு மாசாக இருந்துச்சா? அந்த அளவுக்கு இல்லை, அவங்க யூனிக் ஸ்டைலில் படம் ஓகே. எனக்கு நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆன மாதிரி. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாமா அந்த படத்தை? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அதை வந்து கொடுத்த காசுக்கு வந்து இந்த படம் ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே. கடைசியாக ஒரு கேள்வி, லீடரா இல்லை அவரோட படம் லெஜெண்டா? லீடர் தான். ஃபஸ்ட்டை விட இது பெட்டராக தான் இருக்குது. படம் எப்படி இருக்குதுல்ல? லீடர் லீடர் வேற மாதிரி லீடர் பயங்கரம் பயங்கரம் லீடர் படம் பயங்கரம். தலைவர் ஃபைட்லாம் அடித்து தெறிக்க விட்டுருக்காரு பயங்கரமாக. ஒரு மாஸ் ஹீரோவாக களம் இறக்கி விட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக மாஸ் சீன்ஸ்லாம் பயங்கரமாக வெட்டு குத்து எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. குழந்தையோட வர பாண்டிங் சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்பா பொண்ணு பாண்டிங். அப்புறம் அந்த ஒய்ஃபை அவர் ஷூட் பண்ணுறாரு. பட் ஆனால் லாஸ்ட்டாக அவங்க உயிரோடு இருக்க மாதிரி காட்டினது ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து நல்லாயிருக்கு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு சில குறைகள்லாம் இருக்குது, அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் வந்து நல்லாயிருக்கு. ஆமாம், அந்த மாதிரி மாசாக இருக்குது. அந்த ஃபைட் சீன்ஸு, அவர் வர சீனில் எல்லாமே எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருப்பாங்க இல்லையா, விஜய், அஜித், ரஜினிலாம் பண்ணுவாங்களா, ரஜினி, கமலா, அவங்க அந்த மாதிரி தான் பில்டப்பாக தான் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. அது அடுத்த படத்துலேருந்து இன்னும் பெட்டராக பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இது சட்டிலாக நல்லா பண்ணியிருக்கார். ஒருத்து லீடர் நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் மூவி பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் மூவி பார்க்கல, தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அது எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்டேட் பண்ணிக்கிறாரு, மேக்கப் பண்ணிக்கிறாரு, நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு சில எமோஷன் டச் ஆகல எனக்கு. அப்பா அம்மா சீன் பண்ணி டச் ஆகல எனக்கு மட்டும். ஆமாம், ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா வச்சுக்கிறாருண்ணா. எனக்கு வந்து டச் ஆகலை. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணவர். ஆமாம், இம்ப்ரூவ் பண்ணோம். லேக் எனக்கு ஒரு சில லெசன் லேக்காக இருக்கும். ஆக்ஷன் வந்து உட்கார வச்சிடும். அந்த ஜிப்ரான் மியூசியம் உட்கார வச்சிடும். எப்படி இருந்தாலும் அதான் எல்லா படத்தையும் மிக்சியில் அரைச்ச மாதிரி கலந்த கலவை படம் பாரு. எல்லாம் கலந்த மாதிரி கலவை என்ன அது. ஒரு 50 ரூபா டிக்கெட் தான் வந்தேன். ஓரளவு ஒர்த்து தானே அது. லீடு நல்லா இருக்குண்ணா. லெஜெண்டாக லீடு நல்லா இருக்குண்ணா. ஆமாம், நல்லா இருக்குண்ணா. காமெடியாக இருக்கும். ஓப்பனிங் வந்து அறந்தாங்க நிஷா காமெடி சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்குண்ணா. பார்த்தேன் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை, லேக்னா ரொம்பலாம் இல்லை. ரொம்ப 1 or 2 சீன்ஸ் வேணால் சின்ன சின்னதாக நடுவில் வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதை டக்குன்னு டேக்கிள் பண்ணிடுறாங்க உடனே.
ஆமாம். கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அதில் இருந்த மாதிரியான ஸ்டோரி லைனும் இதில் இல்லை. இன்னொன்று அதில் இருக்கிற ஃபேஸ் கட்டும் இதில் இல்லை. இதில் கொஞ்சம் ப்ராப்பரான அந்தளவு மேக்கப்லாம் இல்லாமல் தேவையான ஆளு மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தான டைலாக்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சட்டிலான சின்ன சின்ன டைலாக்ஸ் மாதிரி தான் வச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொன்று நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இவர் மட்டுமே இல்லாமல் இவர் வருவார், டக்குன்னு இன்னொருத்தவங்க வருவாங்க. அந்த ஆண்ட்ரியா இருக்காங்க, ஷாம் இருக்கார், அந்த வில்லன் ஒருத்தர் இருப்பார், சாரப்பாட்டை டிபார்ட்மெண்ட் நடிச்சு அவர் இருக்கார். அண்ட் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எல்லா டேரக்டர்ஸ் வர தான் இவரது வருது. ஸோ அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுது. நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு ஆக்சுவலி. இல்லை அந்தளவு ஆக்சுவலாக இல்லை. இதில் ஆக்சுவலி ஒரே ஒரு சீன் தான் அவர் கொஞ்சம் அழுகிற மாதிரி வரும். அது நம்ம அந்தளவு எல்லாம் நம்மளும் அழுகிற மாதிரி அப்படிலாம் இல்லை. ஆனால் அது டீசெண்டாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்பா ஒரு மிஸ் பண்ணுற பொண்ணுக்காக என்ன பண்ணுறான்ற மாதிரி தான் போகும். நடுவில் ஒரு வில்லன் ஆக்ஷன்லாம் அதுக்காக என்ன பண்ணுறாருன்ற மாதிரி தான் போகும். இல்லை டிஃப்ரெண்ட்ஸ்னு எதுவும் இல்லை. யூஷுவல் ஸ்டோரின்னு இல்லை. ஆனால் அது நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் உள்ள வில்லனிசம்லாம் நிறையா வரும். பிரிஞ்சிருக்க பொண்ணை இது பண்ணுற மாதிரி வரும் கொஞ்சம் கான்செப்ட். இல்லை அது ஏன் மேபி சொல்லியிருப்பாருன்னா அது அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் லெவலில் அவர் எடுத்திருக்காரு. படம் டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு படத்த மாதிரிலாம் இல்லாமல் இது டீசெண்டாக நல்லா இருக்குது. பட்ஜெட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அது வேஸ்டான மாதிரியும் இல்லை. வெளியூர்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்கும்போது இப்போது இவருக்கு இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே. பழைய படமாக கேட்குறேன். இல்லை பழைய படம் கிடையாது, இதுதான். நான் ஆக்சுவலி இந்த டேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணி தான் வந்தேன். ஏன்னா எனக்கு இவரோட முந்தின படம் கர்டன் நினைக்கிறேன், அது எனக்கு பிடிக்கும். இன்னொன்று ட்ரெய்லர் நல்லா இருந்தது. அந்த பேசிஸில் தான் சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, சரி பார்ப்போம் அப்படின்னு வந்தேன். ஏன்னா முந்தின படத்தில் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும், படம் ஓகேவா போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் லுக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் நான் கொஞ்சம் பயத்தில் தான் வந்தேன். ஏன்னா ட்ரெய்லரில் இவரோட ஆக்டிங் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க, வெறும் எடிட்லேயே கிடக்கிறாருன்னு ஓடின மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இதில் போர்டிக்காமல் போயிடுச்சு. சாட்டிஸ்ஃபைடாக தான்.